இல்லை அதுக்கு எல்லாம் எக்ஸ்பிளனேஷன்லாம் சொல்லியாச்சுப்பா. இல்லை மரபு மீறல் இல்லை. நான் என்னன்னு கேட்குறேன். திமுக திராவிட முன்னேற்ற கழகம் தேசியத்தின் மீது எவ்வளவு அக்கறை கொண்டார்கள் என்று எல்லாருக்குமே தெரியும். சுதந்திரமே இங்கே வேண்டான்னு சொன்னவங்க. அதே மாதிரி தங்களது கட்சி அலுவலகத்தில் சுதந்திர தினத்திற்கும் குடியரசு தினத்திற்கும் தேசிய கொடியை ரொம்ப நாள் கழிச்சு தான் இன்னைக்கு ஏற்றுறாங்க. சரி, உங்கள் தமிழ்தாய் வாழ்த்தோட அன்பு எங்களுக்கு தெரியும். 70லிருந்து பல முறை ஆட்சிக்கு வந்தும் 1991 தானே தமிழ்தாய் வாழ்த்து பாட, அதுவும் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் தானே அது வந்திருக்குது. இடையில ஏன் தமிழ்தாய் வாழ்த்தை மறந்தீங்க? ஏன் மறந்தீங்க? அப்போ உங்களுக்கு வேணுன்றப்ப அப்போ இன்னொன்று கேட்குறேன். மரியாதைக்குரிய முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியிலேயே தமிழ்தாய் வாழ்த்து பாடலையே. அப்போ என்ன வரம்பை நீங்கள் மீறுறீங்க? எல்லாத்துக்கும் மேலேங்க கருப்பு துப்பட்டா போட்டால் உங்களுக்கு என்னங்க? ஆடை எங்களது உரிமை, நாங்கள் என்ன சாப்பிடணுன்றது எங்களோட உரிமைன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்களே. அப்போ எங்கள் வீட்டு தமிழ் பெண்கள் உங்கள் நிகழ்ச்சிக்கு துப்பட்டா போட்டு வர முடியாதுன்னா என்ன ஆட்சிங்க நடக்கிறது? கருப்பு துப்பட்டாவை பற்றி ஏன் பயப்படுறீங்க? எல்லாவற்றையும் பார்க்க பயந்து, ஆளுநரை பார்த்தா பயம், ஆளாளை பார்த்தா பயம், எதிர்கட்சியை பார்த்தா பயம், பெண்களை பார்த்தால் பயம், பெண்களோட துப்பட்டா பார்த்தா பயம், பெண்களோட கருப்பு துப்பட்டா பார்த்தா பயம். என்னங்க இது? தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? காவியை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க. ஓகே, அது எங்களோட நிறம்னு நாங்கள் அனுமதித்தோம். ஏன்னா காவியை பார்த்தாலே உங்களுக்கு பயம். ஆனால் கருப்பை பார்த்து இப்போ ஏன் பயப்பட ஆரம்பிக்கிறீங்க? கருப்பு துப்பட்டாவை பார்த்து ஏன் பயப்பட ஆரம்பிக்கிறீங்க? ஹிஜாப் போட்டதுக்கு அது போட்டுட்டு தான் வரலாம், அது உங்க உரிமைன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, நாங்களும் அதில் தலையிடல. ஆனால் இன்னைக்கு துப்பட்டா போடுவதற்கு தமிழகத்தில் உரிமை இருக்கிறதா இல்லையா? எதிர்கட்சிகளுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? ஆளுநருக்கு தனது கருத்தை சட்டமன்றத்தில் சொல்வதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா? எல்லா உரிமையும் பறிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில். அதனால் தமிழகத்தில் மினி எமர்ஜென்சியில் எமர்ஜென்சியே நடக்கிறது என்று நான் சொல்லுவேன்.